கப்பல் அங்கே அதுவும் இல்லை முத்த வாழை அங்கே இந்த கப்பல் தானே கோப்பாய் கிறிஸ்தவ கல்லூரி ஃபேமஸான ஸ்கூல் பழைய காலத்து ஸ்கூல் வந்து ஐஸ்கிரீம் இதுக்குள்ளேண்ணே இந்த கல் இருக்குல்ல அந்த கிடக்கு. வணக்கம் என் மக்கள், இன்றைக்கி இந்த வீடியோக்கு இங்கே வந்தாங்கண்டா யாழ்ப்பாணத்தில் கோப்பாயில் நிற்கிறேன். கோப்பாய் தெற்கில் ஆரம்பத்தில் நிற்கிறோம். என்ன குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் எதிரியும் மாந்தோப்பு மேரியம் என்ன தென்கோவைன்னு இருக்குது. நல்ல கூலாக இருக்கு. அதான் நாங்கள் பெரிய மரம் ரெண்டைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்டா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஊர் சுற்றி காட்டும். அந்த இலண்டைக்கு கோப்பாயை சுற்றி காட்ட போகிறோம். கோப்பாயில் பார்த்தீங்கன்னா நிறைய கோயில்கள் இருக்குது. அதே மாதிரி ஃபேமஸான ஸ்கூல்களும் இருக்குண்ணே. நல்ல பெரிய ஒரு இடம் கோப்பாய். நல்ல பெரிய முக்கியமான நினைவு சின்னம் இல்லாமல் இருக்குது. அதான் அது வந்து ஒரு இடத்துல இருக்குது, ஒரு இடத்துல கொண்டாடுறவை. அதுதான் அதை நான் நினைக்கிறேன் 2009 அதெல்லாம் அடித்து தரமாட்டம் வாங்கிட்டாங்க. அதையும் காட்டிக்கொள்ளும். அதை விட ஃபேமஸான ஸ்கூல்கள் இருக்குது, அதே மாதிரி ஃபேமஸான கோயில்கள் இருக்குது, அதே மாதிரி வந்து காட்டிக்கொள்ளும். அதை விட ஜூஸ் கடையும் இருக்குமே. சரியா ஃபேமஸான கொத்து ரொட்டி நேரம் சரியா 12:50 முன்னுக்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, பூட்டி இருக்கு. பூட்டி இருக்குது. போய் முக்கியமான இடங்களை இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டிக்கொள்வோம். மறக்காம வீடியோ போகிறதுக்கு முதல் ஜெஃப்னாதன் சேனல்காரன் புதுசாக வந்துருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வரங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். ஓகே, நாங்கள் இதுலேருந்து தான் இன்ட்ரோ எடுத்து நாங்கள் அதில் கோயிலை பாருங்க. அந்த தென்கோவை மாந்தோப்பு மேரியம். தென்கோவைன்றது இந்தியா இல்லை, கோவை மாவட்டம். அதுதான் பட் அங்கால ஒரு புது பில்டிங் ஒன்று கட்டுப்பட்டு கொண்டு இருக்கு பாருங்க. பெரிய ஒரு பில்டிங் இந்த குறையில் நிற்குதுண்டா. பெரிய ஒரு பில்டிங் அங்கால கட்டுப்பட்டு இருக்கு. நாங்கள் இதுலேருந்து தான் தொடங்க போகிறோம். இது வந்து போட் போட்டுருக்குது. இது நாங்கள் நிற்கிற வந்து பழைய தபாட் வந்து ஒரு வீதி. அதுலேயே பாருங்க அந்த கோப்பாய் சவுத் கோப்பாயில் நிற்கிறோம். ஓகே, நாங்கள் வலிக்கிட்டோம். ஆரம்பத்துலேயே பாருங்க பழக்கடைகள். கோடை காலம்ண்டா பழங்கள்லாம் நிறைய சீசனில் இருக்கும். அந்த இதில் நிறைய பழக்கடைகள் இருக்குது. இதுக்கு எல்லாம் மெடிக்கல் கிளினிக் இருக்குது பாருங்கள். இப்படி போனோம்னா இதில் சூப்பர் மார்க்கெட் வந்து இருக்குது. இந்த நம்மளை காட்டிக்கிறோம். அனு அம்மா ஃபுட் சிட்டி பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் உண்டு. நம்மளை இதை விட அங்கே தான் கொஞ்சம் பஜார் அடக்கும் வேண்டாம். கோப்பாய் சந்தி கிட்ட ஒரு மெயினான சந்தி. கூடுதலாக கைதறிக்கு போகிறதுக்கெல்லாம் அந்த சந்தி தாண்டி தான் போக வேணும். அதில் நம்மளை காட்டிக்கொண்டு வரோம். மெட்டபடி பார்த்தீங்கன்னா இதில் ஆரம்பத்தில் பெரிய அளவு இடங்களோ கடைகளோ இருக்காது. சாதாரணமாக வெறும் ரோட் தான் இருக்கும். இந்த இதுக்கு எல்லா இடத்தையும் இந்த பழைய தபாட் கொண்டு ஒரு வீதி நிறைய இருக்குது. இதில் சர்ச் போலையா சோடித்து கிடக்கு வேறு தானே அப்படின்னு உங்களால் ரோட்டோட வீடுகள் இருக்கும். மெயின் ரோட்டாக இருந்தாலும் இதுக்கு கொஞ்சம் வீடுகள் வரும். இதில் அதேமாதிரி இதில் ஃபேமிலி மெடிக்கல் கேர் இதுக்கு ரெண்டு கண்டுட்டோம். அதே மாதிரி இதில் ஸ்டூடியோ ஒன்று இருக்குது. இதான் வந்து சர்ச். இந்த மரியே வாழ்க சர்ச் ஒன்று இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கோப்பாய் தெற்கு ரோக்கா தாக்கா பாடசாலை ரோமன் கத்தோலிக்க வேணா தாக்கா. நினைக்கிறேன் இந்த தமிழ் கிழவன் பாடசாலைன்றது இதோ ரோமன் கத்தோலிக்க தமிழ் கிழவன் இதில் ஒன்று போட்டிருக்கு. நினைவு கொண்டு அங்கேயும் ஒரு வாசல். அதில் பார்த்தா தெரியும் வேணா. இதுலேயும் ஒரு வாசல் வரும். சர்ச்சோடே இருக்குண்ணா. இதில் போகணும்னா இதில் இது சர்ச் வாசல். ஸ்கூலுக்கும் பாது தானே. அதான் அப்படியே போனோன்னதுக்கு அந்த ஊர்ப்புறங்கள் வரும். இதுக்கு ஏதோ ஒரு இடத்துல வயல் வருது இல்லோ. இதுதான் ஓ அப்படியே வேற இதில் இவ்வளோ வாழைன்ட்டு உயரமான வாழை இல்லைண்ணா. இந்த கப்பல் கதலியெல்லாம் இவ்வளோ பெருசாக வர்றதுண்ணே. இப்படி போனோம்னா வயல்கள் வந்துடும். என்ன இப்போ நேரம் சரியா 1 மணியா? அதுதான் 12:58. இது வருங்காணி ஏதோ போட்டிருக்கோம். ஆனால் தோட்டக்காணி தான் போல. இப்படி போனோம். இதுக்கு அநேகம் இந்த மரவள்ளி கிழங்கு போன முறை காட்டினாங்க. வேறேக்க ஓ மரவள்ளி கிழங்கு இதுக்கு கூட. இந்த போன முறை வரைக்கும் நிறைய போட்டிருந்தது. அப்படி இதுக்கு அந்த வாழையிலும் கூட அந்த பொங்கல் கோப்பாயில இருந்து இப்போ தான் நட்டுருக்கு. அதே மாதிரி அந்த பொங்கல் வரங்க இது
நிறைய வாழைத்தோட்டங்கள் இந்த கோப்பாயில் காணக்கூடிய மாதிரி இருக்கும். கொப்பா, வாழை. வயலுக்கு அளவரம் பயங்கர வெயில் என்ன திடீரெண்டு வெயில் இப்போ 2-3 நாள் என்ன வேத்தனமாக வெயில் அடிக்குது. ஏன் இப்படி கூடிச்சுன்னு தெரியல. பூகோள வெப்பமா அதில் சிவா நாங்கள் விடுறப்பல தானே அதுதான் இந்தியா மாதிரி வரப்போகுது கடைசியாக. இந்த ஃபுல்லாக பனை மரம், இந்த ஃபுல்லாக தோட்டம் என்ன இருக்கு. இது அந்த இது என்ன சீரும் ஓட்ட போட்டு வச்சிருப்பாங்க. இசுவாம் என்ன தண்ணியுமே சார்ந்து வேஸ்ட் ஆகாது. அதான் நல்லா அது எல்லா இடத்தையும் இதாக பாடும் முடியும். அப்படி இதுக்கு பூசணி காய்க்கல போலையா இதோ கிரேப்ஸ் போடுறது தானா கிரேப்ஸ் தானோ ஆனால் இன்னும் அந்த பெருசான வளரையில் ஃபுல் இது செம்பாட்டு மண் தானே என்ன கோப்பாயம் இந்த புண்ணால கட்ட அது மாதிரி. இப்போ நாங்கள் எந்த ஊருக்கு வந்துட்டோம் சிவா? போட்டும் இல்லை, கடை போட்டும் இல்லை. கோப்பாய்க்குள்ளால உள்ளூர் ரோட்டுக்கால போய் கொண்டிருக்கோம். வேண்டதுக்கு நிறைய வீடுகள் வரும். நான் இந்த இதுதான் நிறைய பெரிய வாழைத்தோட்டங்கள் பாருங்க. அதுக்கு நல்ல கூலாக இருக்கும் என்ன. அது வேறு இஞ்சாலையும் பாருங்க வாழைத்தோட்டம். வாழைப்பூ இருக்கொண்டு வேறு அந்த இதுகள் என்ன தோட்டங்கள். ஆனால் பக்கத்தூர் கோண்டாவிலும் பெருமாக்கும் அங்கே உரும்புறையும் போடுறடா இதுண்ட நல்ல நல்லதாக இருக்குண்ணே. யூட்டை நடிப்போமே அப்படி நான் திருப்பி கொண்டு போவோம். இது இதே கப்பல் போலடா கப்பல் மாதிரி வளைஞ்சிருக்கு கப்பல் அங்கே. அதுவும் நல்ல முத்த வாழை அங்கே இந்த கப்பல் தானே இதை பேர் இந்த குழிய நல்ல மொத்தமாக இருக்கு ஃபுல்லாக கப்பல் தான். கப்பலோ இதரையோ கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். கதலி பழம் என்ன பஞ்சாமிரதம் எல்லாம் கப்பல் நல்ல கனிஞ்சு வரும். கொஞ்சம் அந்த சாஃப்டா வந்து சாப்பிடல கப்பல் அந்த கட்டி படும் ரஃபா இருக்கும். அப்படியே போய் நான் அங்காலே பக்கத்து எங்காட்ட வீடியோ திறந்து விட்றேன். ஓகே நாங்கள் மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். இப்படி இடது பக்கம் திரும்பி சிட்டியை நோக்கி போக போகிறோம். என்ன அதாவது சந்தி கோப்பாய் சந்தி ஓரளவு கொஞ்சம் இந்த கடைகள் கூட இருக்கும் அதில். மற்றபடி அங்கே மற்ற பக்கம் ரோட்டெல்லாம் நோமலாக தான் இருக்கும். என்ன நாக்களையும் காணையில் எல்லாம் பூட்டின ஓடி கிடக்கும். வெறிச்சோடி போய் கிடக்கும். இதில் ஒரு வெட்டிங் ஹால் நினைக்கிறேன். ஃபேமிலி மார்ட் இல்லை இது எவரெஸ்ட் வேணுமா? எவரெஸ்ட் கேக் அந்த ஸ்பாஞ்ச் கேக் தானே. ஓகே நாங்கள் கப் கேக்குக்கா வந்து நாங்கள் மூஸ் கேக்கா அது இல்லை முடிந்து விட்டது. வீணா கொட்டுறதான் குறைஞ்ச கட்டத்துக்கு மேலே சாப்பிடுவோமே. ஆனால் நல்லா இருக்குமே வாங்கண்ட. அப்படியே நாங்கள் திருப்பி கொண்டு போவோம். இதில் பப்ளிக் லைப்ரரி கப் கேக் சாப்பிடுவோம். மூஸ் கேக் இது வெலிகாமம் கிழக்கு பிரதேசம். ஏன்னா இது வெலிகாமத்துக்கு தான் வருதோ உபாயில விலகும் எங்கடா விலையம் தானே. நாங்கள் அப்படியே போனோம்டா அதில் 2 சைடும் பெருசாக எதுவுமே இல்லை காட்டுது. நான் உங்களை காட்டிக்கொள்கிறேன் வேண்டாம் ஃபுல்லாக கவர் பண்ணணும். அதனால் இங்கே பாருங்க 2 சைடுமே வழியாக தான் வழி என்னமே பெரிய அந்த கடைகள் இருக்கு. அதில் ஒரு ஜாட் மாதிரி இருக்கு. ஓ அதான் பஸ்ஸையும் காணையில் இந்த டைம் குறைய வேணாம் பஸ் கொஞ்சம் முடியும் பின்னும் கூட வரும். காகுல்ஸ் எக்ஸ்பிரஸ் அது சந்தி வந்துடும். அப்போ 1 கிலோமீட்டரில் கோப்பாய் சந்தியில் வந்து இருக்குங்க. அது பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் உண்டு. இது இது என்ன ஸ்கூல் சுவாமி கோப்பை நாவலர். இது ஆரம்ப நாவலர்கிட்ட பள்ளிக்கூடம் நாவலர் தமிழ் வித்தியாலயம். அப்படியே அந்த கனசுரத்துலேருந்து வார வேறு இருந்துச்சு பழைய அந்த 50cc 49cc. இந்த வெயிலுக்கு 2 மேசன் வேறு இருக்கும். பயங்கர கஷ்டமாக இருக்கு. மழை காலம் மட்டும் வேலை செய்யலை. அது ஒரு கரைச்சல் உள்வேலை மட்டும்தான்.
இதுக்கு ஏதோ ஒரு கடைகள் இருக்குதா, பலசர கடைகள் வரும். பழைய காலத்து போட்டு அந்த போஸ்ட் ஆஃபீஸ் அந்த போட்டு இது இப்போ உங்களோட ஒழுங்கை உள்ளூர்களுக்கு காட்டணும். அதில் இந்த கருத்துற பஸ் நிற்கிது வீட்டுக்கு. கோயில் ஒன்று வருது நான் தான் முதலாவது கோயில் அங்கேயும் ஒன்று பார்த்தேனாங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய கோயில் நினைக்கிறேன். விடுங்க பாஸ் முன்பக்கம் என்ன கோயில் அங்கே இருக்குன்னு கிரில் இருக்குண்ணே கோயிலுக்கு. இந்த இல்லை மரத்துக்கு கோயிலுக்கு நடுவில் மரம் போகுது தெரியும். அந்த கோயிலுக்கு நடுவில் மரம் பார்த்தனியே கோயில் முத்துமாரியம்மன் சக்தி ஓம் சக்தி. இதுக்காக குளிர்மையாக இருக்குது. மரங்கள் கூட இது தேக்கு தேக்கு மரம் தான் இல்லை மரம் தேக்கு தான். தேக்கு மேரியும் கிடக்கு வித்தியாசமாகவே இருக்குண்ணே. தேக்கு கொஞ்சம் மஞ்சள் தன்மை அடிக்கும். இப்படி போனோம்டா இந்தியாவில் உள்ளூர்கள் யாராவது இருக்குங்களா? இளநியோ கொஞ்சம் வீட்டை இருக்குல்ல உன்னோட 2-3 மரம். குழாய் கிணறு அந்த இது கேணியோ மேலே வேறு மேலே 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 நொங்கு இப்போ நொங்கு ஒன்று அணியாக போகுது அங்கே எல்லாம். வட்டி குடிக்க ஆக்கள் இல்லை. இவ்வளோதே வேறு குடிக்கிறோம் ஒரு அணைக்காரனே குடிக்க. போப்பாய்க்கெல்லாம் சரி தபாட்க்கு வந்து 2 போட்டு இருந்துச்சு. அதில் அப்படியே வந்தோம்டா அப்படியே நேராக போகுது. ஒரு தரையும் காணல. யாராவது இருக்கீங்களா? இதுதான் இந்த பழைய காலத்து இடங்கள் மாதிரி அந்த வளவளை பார்த்தேன். ஓ அமைதியா வயல். வீடுகள் குறைவான அந்த வெறும் காணியல் கூடு பூத்து இருக்குண்ணே. இங்கால தென்னந்தோட்டம் தோப்பு தென்னந்தோப்பு வச்சிருக்குதுப்பா. இப்படி யூட்டன் அடிப்போமே இந்த வெறும் வளவுகள்லாம் ரொம்ப அழகு அப்படி. ஓகே நாங்கள் மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். அப்படி அதுக்கு எதிர் ரோட்டை திரும்ப போகிறோம். இது என்ன வீதியடா தெரியல. புலாக்கிணர் நிறைய புலாக்கிணர்கள் கிடக்கா. இது நேராக போவோம் என்ன இதுக்குலாம் ஒன்று திரும்புது. அந்த தொங்கலில் போய் அந்த வருது. ஓ ஓ ஓ ஓ டைம் வந்துட்டேண்ணே 1:10 20 நிமிஷம் கிடக்கு. இதுதான் இந்த கிறிஸ்டியன் காலேஜ் கோப்பாய் கிறிஸ்தவ கல்லூரி. ஃபேமஸான ஸ்கூல். பழைய காலத்து ஸ்கூல் உண்டு. இன்னும் ஸ்கூல் டைம் முடியலை. 1852 அதில் போட்டிருக்குது. திருப்புடா இப்புள்ள பக்கத்துலேயே வீடுகள் இருப்பாது. இந்த வீட்டுக்காரனுக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தா நடந்து போய் நடந்து மத்தியானம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்காரர் அதுதான். இப்படியே நாங்கள் திருண்ட ஒரு பைபாஸ்ல எனக்கு திரும்பி இதுக்கெல்லாம் வீடுகள்லாம் என்ன ஒரு ஓட சின்ன ரோட் ஒன்று போகுது. வீட்டை மாட்டி கடுப்பா இருக்கு. நாங்க படிப்பு கேட்க மாட்டி விடுறது புதுதலை மாட்டிட்டு வந்தனால மாட்டினியோ எங்க பேரண்ட்ஸ் எக்ஸாமுக்கு வரையில சரியா பார்த்தா பேரண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸ் இருக்கேன் ஸ்கூல்ல வந்து நின்று போயெல்லாம் சொல்லி போடுவாங்க. உனக்கு அடிதான் இது தேக்கு இது தேக்கு இந்த லைனுக்கு இருக்கு தேக்கு. ஒரு காலத்துல இந்த பொறுமதியே வேறையா இருக்கு. இப்போ கூடுதலாக உள்ளூர் வீடுகள் இருக்கு. சம்டைம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க வீடுகள் இருக்கு. அப்படி இருந்தால் நீங்கள் பார்த்து ஓ வெயிலுக்கு ஒரு தினம் வழியில் வரையில இப்படியே இல்லாட்டி பின்னு தான் கொஞ்சம் ஆக்கள் நிற்பிடும். நாங்கள் எங்களுக்கு கிடைச்ச டைம் வித்தான் ஃப்ரீ டைம். இது கான் ஓதே கூட பிடிச்சி ஓடினா அவ்வளோ வெயில். நாங்களும் பேச அப்படி சொல்லுவோமே ஃபோன் ஹீட் ஆகும். அதான் ஒன்று கூட பிடிச்சா இது நேரடியாக வெயில் பட ஃபோனில் உண்டு. கடை எல்லாமே கூட்டி கிடக்கு. வீடுகள் இருக்க ஆக்கள் இருக்கினம் வேலையை போயிருப்பினம் மெட்ட வீட்டுக்குள்ள. இந்த டைம் பொறுத்த டைம் இல்லை நாடக டைம் பொம்பளையில காணல. அது மற்றது யாரும் இப்போ நீ 1:30க்கு பிறகு சாப்பிட வந்தாலும் இல்லையா லஞ்ச் பிரேக். ஓகே நாங்கள் அப்படியே மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு.
கோப்பாய் சந்து கிட்ட வேறு நெருங்குதுண்ணே. அதுக்கு நாங்கள் 3 ரோட் காட்டணும் என்ன, நேரே 2 சைடும் காட்டணும். மற்ற அது இடது பக்கம் தான் அந்த துயிலும் இல்லை எனக்கு என்ன, கோண்டாயில் பக்கம். அதை நாங்கள் கடைசியாக காட்டிக்கொள்ளுவோம். எல்லா இடம் அமைதியாக இருக்குது, வாகனங்களும் இல்லை. நாங்கள் மட்டும் தான் ரோட்டில் போகிறோம், அது இரவில் போகிற மாதிரி. கொஞ்சம் லேட்டாக இருக்குங்களா? ஓ அப்போ நடமாட்டம் குறைவு தான் போல. இது வந்து போகிறவாரு என்ன, கோப்பாய் கிறிஸ்டியன் காலேஜ்னா மெட்ட பக்கம் என்ன, சர்ச்சோட வேறு புனித மரியாள் முன்பள்ளி. ஓகே, நிறைய தேக்கு இருக்குடா கோப்பாயில் என்ன, தேக்கு மரங்கள் நிறைய காணக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த வீட்டின் ஓட பாலடைஞ்சு கைவிடப்பட்ட வீடுகள் போட்டா எல்லாம் பழைய காலத்து போட்டுகள். அப்போ கோப்பாயெல்லாம் தமிழுக்கு ஒரு வரலாறும் இருக்குது. ஆரம்பத்தில் கல்வியல் கல்லூரியோ அதங்கயோ தெரியும், அங்கே வருது. ஓகே, கோப்பாய் சந்தி வருது. இதெல்லாம் இப்போ கொஞ்சம் கடையில் காணக்கூடிய மாதிரி இருக்குது. பெயிண்ட் கடை, சாப்பாடு கடை, பெட்ரோல் செட் இருக்குது. இங்கால டக்டக்கன் உடுப்பு கடையில் வருது. பிரிண்டர் ஸ்டூடியோவா அது, ஓ பிரிண்டர்ஸ் அது. அப்படி இங்கால பெட்ரோல் செட். இதுதான் கோப்பாய் சந்தி. ஐயோ மெதுவாக போவோம், அதில் போனா நிற்கும். ஓ நேராக பெருசாக இடங்கள் இல்லை, நான் நம்மளை போய் காட்டிட்டு வருவோம். விழுந்துட்டு எங்களுக்கு இந்த பச்சை விழுந்துட்டுது. இதான் வந்து கோப்பாய் சந்தி. இதுதான் இந்த காகல்ஸ் எக்ஸ்பிரஸ் இதாக இருக்குது கோப்பாய். அப்படி இதில் என்எஸ்பி பேங்க் இருக்குது. இதுக்கு கொஞ்சம் அந்த பெரிய பெரிய பில்டிங்குகள் இருக்குது பாருங்க, நல்ல வடிவம். பட் இங்கே மாடி பில்டிங் கோபர்ஸ் என்ன, பஸ் ஸ்டாண்ட், பேக்கரி, டிசைன்ஸ், சரஸ்வதி விலாஸ், எதிர்காலம் இன்று, ஜூஸ் பார். இது எலான் மஸ்க் இந்த ஸ்டார்லிங் வந்துட்டு என்ன மாதிரி நாங்கள் இந்த வீடியோ அப்லோட் பண்ண ரேட்டு எல்லாம் கூட வாக்குறாங்க. அம்மாச்சி ஓமடா கோப்பாயில் அம்மாச்சியோ இருக்குன்னு சொன்னா கோப்பாய் ஃபுட் கோர்னர். சாப்பாடு கடையில் இருக்கு பாருங்க. எல்லாம் ஆக்கள்லாம் குறைவு, சாப்பாடு தாராளமாக கிடையாது. இதுவும் புது கடை போலையா? இதுக்கு ஒரு கராஜ் உண்டு. இப்படி போனோன்னா பீப்புள்ஸ் பேங்க். இதுதான் கொஞ்சம் வாகனங்களை காணக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படி நேரம் போனோம்னா இது என்ன, இது டிஎஸ் ஆஃபீஸோ, டிவிஷனல் செக்ரட்டரி, வெளிகாமம் கிழக்கு கோப்பாய் பிரதேச செயலகம். ஓகே, அருள்மிகு மங்களடி உக்குற வைரவர் தேவஸ்தானம், வைரவர் கோயில் ஒன்று வருது. வைரவருக்குன்னு பெரிய கோயில் போலையா? அன்றைக்குமே ஏதோ ஒரு ஊரில் பெரிய வைரவருக்குன்னு தனி பெரிய கோயில் இருந்தது. இதுலேயும் பெரிய மரங்கள் அந்த கோயிலோட. இதானா? இதா அங்கே வைரவர் அங்கி இல்லை இதுதான் என்ன? ஓகே, அந்த அறிஞர் இந்த அதில் இருக்கு பாருங்க. ஓகே, திருப்பமா அப்படியே. இது ஒரு பழைய பில்டிங், கோயிலோடு இருக்கிற பில்டிங் இல்லையா? சீமந்த ரோட் வந்து அப்படி இடையில முடியுது. இதில் கொஞ்சம் தூரத்துக்கு இல்லை ரோட். சேட்டி காதை இதெல்லாம் வண்டியை தான். ஓகே, நாங்கள் மகளடி வீதிகளால் மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். இதில் ஒரு ஹார்ட்வேர் கடை ஒன்று இருக்குது. அதேமாரி இதில் பழைய கோயில், பழைய ஸ்டைலில் பழைய கோயில் ஒன்று இருக்குது. இதில் இது கிட்ஸ் ஸ்கூலா? ஸ்கூலே பார்த்து என்னோடைய டெக்கரேட் பண்ணி எங்கள் வடிவ செய்திருக்கேன். ரெயின்போ கிட்ஸ் ஸ்கூல்ன்றது வீடே ஒரு ஸ்கூலாக மாற்றிட்டிக்கிறேன். இன்னும் இல்லை காட்டிட்டு போகிறேன். இனி பெருசாக அப்படியே சன நடமாட்டம் அப்படியே குறைஞ்சிருவேண்ணே. குறைஞ்சி நிறைய சாப்பாடு கடையும் கஃபேயும் இருக்குது. பெரிய காண்டு என்ன, பெரிய காண்டை கல்வரோட அங்காடி கூட்டி இருக்கு. இதில் ஆர்ஆர் கஃபே என்ற கடை இருக்குது. கோப்பாய் தான், பெருத்துறை வீதி கோப்பாய். அப்படியே
இப்படி கொஞ்சம் தூரம் போக இந்த பெருத்துறை இங்கே நெல்லியடி மட்டும் வெளிதான் ப்ரோ அங்கே பெருசாண்ட அந்த ஆக்கள் இருக்காது சின்ன சின்ன இடக்கிடக்கே வரும் போட்ட பேர் அங்கே நிற்கிறவங்க தமிழ் தாய் டிடி இதில் பெருத்துறை வீது கோப்பா இது வந்து நாங்கள் வந்து கோப்பாயை தெற்கே தொடங்கினாங்க இது மேற்கே அந்த திசையில் இது எல்லாம் நேரம் வந்தாங்க இல்லை வடக்கு சந்தியா நேரையில் வந்தாங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஓ என்ன நேரம் வந்து நாங்கள் இல்லை அங்கே இனி கிழக்கும் மேற்கும் பார்க்கணும் மேற்குலான அந்த இது இருக்குது தானே தொழிலும் இல்லாம நீர்வேலிக்கு வந்துட்டோம் வேணா ஓகே யூட்டர்ன் அடிப்போம் ஓகே நாங்கள் வந்தது இந்த சூரியந்திரி இதை வீடியோலோ அவ்வளோ வெயில் நாங்கள் வந்த இடம் ஆர்ஆர் காஃபே அதுதான் இதில் ஆர்ஆர் காஃபே வந்து பெருத்துறை வீதியில் நிற்குது உள்ளுக்க போய் பார்த்தா அது தெரிஞ்ச ஒரு அண்ணா ஒரு ஆண்ட கடை ஃபர்ஸ்ட் டைம் தான் மரம் பட் தெரிஞ்ச ஒரு அண்ணா தான் இங்கே ஒரு மேங்கோ மில்க் ஷேக்கும் நீ பொஜிட்டோமா ஏதோ உண்டு ஆர்டர் பண்ணி ஏசி வந்தோம் அது உண்டு இந்த அடிக்கிற வகைக்கு உள்ளுக்கு வந்து ஏசி குடிக்கிறதுக்குன்னு நல்லா இருக்கும் ரோல் கிண்ணத்துக்கு எப்படி சாப்பிடலாம் அந்த மேலே விட்டு சாப்பிடலாம் என்ன கடைக்கார அடிக்க ஆஃப்டர் மொத்தத்தில் அந்த கொடுக்குற ஆசை மேலே சோசை எடுத்து போடுவேன் எனக்கு மட்டும் இந்த தட்டுக்கு தான் காசு பார்த்தா வாழையில மேலே இருக்கு கொஞ்சமாக கூட காணும் சோஸ் நான் குடிக்கவில்லை ஓகே தினையும் ஏரா கழிஞ்சு வரேன்னா இந்த கூட லாங் ட்ரிப்பு போயிருக்கேன் இதில் தான் மெயின் ரோட் இன்னொன்று சொல்ல வேற கப்பிள்ஸ் வந்து ஆக்கள் இடத்துல ஜூஸ் குடிக்கணும் உன்ன மாதிரி சொல்ல இந்த கடையாண்டு சரி சரி சொன்ன சொல்லி ப்ரைவசி அந்த குறைவாங்க இங்கே வந்து குடிக்கிறாங்க ஆக்கள் இப்போ சாதி தான் இது இங்கே ப்ரொமோட் பண்ண வந்து இவர் தானே அதான் லவ்வோசாரம் பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னு இங்கே வந்து குடிக்க கொண்டு வேறு ஊக்குவிக்கிறார் அந்த லவ்வோசன் அம்மா பேரன் பார்த்தா எனக்கு விளங்கிது வரவில்லாம ஜனி நிப்பா விளாடுறது தெரியாதனால விட்டேன் எனக்கு இல்லைடாப்பா அப்படியா நடிக்காத பேரோட சொல்லுவேன் அதே நேரம் ரோலுமே அந்த கரை நல்லா இருக்கு உள்ள சுரச்சுடைன்னு நல்லா இருந்திருக்கும் ஏசி கொஞ்சம் கூட ஆகிட்டு அந்த க்ரீம் ஹவுஸில் இருக்கு அந்த அந்த டவுனுக்கு இருக்கிற அந்த ரோல் மாதிரியே அந்த டேஸ்ட்டில் இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் வெஜ்ஜா 2 தான் இருக்கு வா வாண்டு கூப்பிடு கேட்குதுடா அப்போ எடுத்துட்டோம் ஓகே கேக்கும் இருக்குது வெஜ்ஜா நான் வெஜ்ஜா சாப்பிட்டு பார்த்துட்டு கேட்டேன் அப்படியே நடுவில் ஐசிங் இருக்கு சுவிஸ் ரோல் மாதிரி என்ன தெரிஞ்சுக்கிறேன் குழப்பமாக தான் இருக்கேன் நான் வெஜ்ஜா அவ்வளோதான் கிடக்கு வெஜ் மேரியும் கிடக்கு ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது நல்ல சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குது நான் வெஜ்ஜாக தான் தரும் அண்ட் அது முட்டை மனம் அடிக்குன்னு சொல்லிட்டு அதான் இருக்கு நான் வெஜ்ஜோட வெஜ் தான் உள்ள வெஜ் மனம் உள்ள நல்ல சாஃப்டாக இருக்குதான் அப்படி முடிச்சுட்டு நல்லா இருக்கு நான் சாஃப்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்பி பேர் சொல்லு ப்ளூ ஃப்ராங்கோ ஃப்ராங்கோ எவ்வளவு 350 ரூபா இது மேங்கோ மில்க் ஷேக்கா அது எவ்வளோ போட்டிருக்கு அது 300 ரூபா 350 ஓகே நான் மெனு சும்மா காட்டிக்கொள்வேன் இது எவ்வளோ விஷயம் இருக்குதா நீங்கள் பார்த்து பார்க்கலாம் அது மாதிரி டீ இருக்குது ஐஸ்கிரீம் இருக்குது ஷோர்ட் டிஷ் வந்துட்டு ரோல்ஸ் பட்டீஸ் கப் கேக் இதுதான் அந்த கப் கேக் நார்மல் கேக் இது நார்மல் தானே ஐஸ்கிரீமும் இருக்குது ஐஸ்கிரீம் இருக்குது வெனிலா பாதாம் ஜூஸ் தான் மெயின் போகிறாங்க அப்படி இருக்குது இந்த வெக்கை அந்த மொஜிட்டோ என்ன சொன்னீங்க ப்ளூ கிராங்கோ மொஜிட்டோவோ அங்கே அதான் இதுதான் இது வந்து மேங்கோ மில்க் ஷேக்கா அதாவது
மாம்பழமும் மற்ற என்ன போடுறது ஐஸ்கிரீம் போட்டு ஐஸ்கிரீம் போட்டு அடிக்கிறது நல்லா திக்காக இருக்கு இந்த பாருங்க. இந்த மாம்பழத்தில் ஃபேமஸான மாம்பழம் கருத்த குழம்பு லைட் அழுத்து பாருங்க. நல்லா இருக்கிறா அது புது அசல் மாம்பழம் அப்படிங்கிறது டேஸ்ட் அடிக்குது. திக்கா இந்த குடிச்சோடனே இந்த ரிஃப்ரெஷ்மெண்ட் அந்த புத்துணர்ச்சி சாப்பிட தேவையில்லை. நல்லா இருக்குது. இது இன்னொரு ஃப்ளேவர் இருக்குது. குடிச்சோன்னு ஒரு ஏற்கனவே இந்த சாப்பிட்டு ஏசிக்க மீன் எல்லாம் கலந்து அடிக்குது. இந்த கலர் கொக்கோ கொக்கோ கொக்கோவா அது என்ன கலர் அடிக்குது கீழே கருப்பு கலர் கீழே கிளக்கி போட குடிக்கணும் போல. கடைசியாக மாம்பழம் எல்லாம் எது கிடக்கு ஓமலா அப்படி இருக்குது. நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்தாங்க. நாங்களுமே ஒரு டவுட்லாம் வந்து அங்கே ஒரு புது கடை எப்படி இருக்குண்டு பார்த்து தெரிஞ்சேன்டான்னு சொல்லல. உண்மையாகவே நல்லா இருக்குது. ரோலும் நல்லா இருந்தது, கேக் நல்லா இருந்தது, ஜூஸ் நல்லா இருந்தது. அதே இந்த பர்கர் டைம் அங்கே பார்த்து மத்தியான டைம் தானே இன்னும் கொஞ்சம் என்ன தேவையே என்னது இன்னும் தேவையே அதை நான் பிடிச்சிட்டு போலையா இல்லை நான் அரவாசி குடிக்கிறேன் நீ அந்த அரவாசி அது என்ன திக்காக இருக்குது நல்லா திக்காக இருக்குது. ஐஸ்கிரீம் கலந்து இதே தான் அந்த மேங்கோ லஸ்ஸி என்ன ஒரு கவரத்தில் குடிச்சு நான் சங்கரோட போய் பா சட்டப்படி டேஸ்ட். ஆனால் அதில் ஒன்று தான் பிடிக்கலாம். வயிறு கொஞ்சம் நம்பி நான் நேரவாசி பேச்செண்டா பேச்சு சரியா பேச்செண்டா பேச்சு. இது சூப்பராக இல்லை. இது ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. அதையும் ட்ரை பண்ணலாம். மொஜிட்டோ குடிச்சா அந்த ஒரு நல்ல வைக்கிறது பிடிக்கும். கீழே ஒரு ஜெல் மாதிரி இருக்கிறா அதில் அந்த இந்த கீழே கருப்பாக இருக்குல்ல திக்காக நல்ல திக்காக இருக்கு ஒரு ஸ்டப் மாதிரி அப்படி கலக்கி போட்டு குடிக்க 4 பேர் தூக்கி போட்டு அடிக்க 4 பேர் தூக்கி போட்டு அடிக்க. ஆனால் ஏதோ ஒரு வித்தியாசம் தானே. ஆனால் ஒரு கப் தான் குடிக்கணும். அது வந்து இப்போ நாங்கள் நல்ல பசி டைமில் வரைக்கும் ஒரு கப் குடிச்சிட்டு போனால் இதில் நாங்கள் பழத்துறைக்கு போகிறோம் பசி கொண்டு இருக்காண்டா டப்பன் ஒரு கப் வெளியிட்டு பசி போயிடும். இதனால் கொஞ்சம் இதாக இருக்கிறோம். என்னென்னு சொல்கிறது இப்போ இதை குடிக்க நாங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறோம் களைச்சி போயிருக்கிறோம்டா இதை குடிக்க நல்ல ஒரு ரீஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்கும். இப்போ பையன் வந்துட்டு மத்தியானம் சாப்பிட கஷ்டமாக இருக்கும். ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. மெட்டதில் பற்றி எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு பிடிச்ச ரெண்டு மட்டும் ரெண்டுமே ஓகே இருக்கும். அவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் கேட்கலாம் இது நல்லா கொண்டு சொல்லு வரோம் எங்களுக்கு வர்றது இதில் ஓகே நல்லா இருக்கும். அதெல்லாம் எடுத்துனாங்க மெட்டதுக்காண்டி நல்லா இல்லைன்னு இல்லை அதான் பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது இன்னொரு வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். பெருத்துறை வீதி சந்திலேருந்து எவ்வளோ தூரம் வரும்? ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி வரத்தாமல் இருக்கும். இங்கே பெருத்துறை பக்கம் வேறு வருது. வலது பக்கம் சைடில் வரும். ட்ரை பண்ணி பாருங்க. இதுதான் பேர். ஓகே நாங்கள் கோப்பாய் சந்திக்கு வந்துட்டு வந்துருப்போம். நாங்கள் அப்படியே இடது பக்கத்தால் திரும்பி அதாவது கைதறி சந்தி பக்கம் போதும் தானே. அதெல்லாம் வழிதான். அண்டி ரோட்டில் போய் வரும் இந்த ரோட். ஆனால் இங்கே ஒன்றுமே இல்லை காட்டுறது. ஏன்டா இதுக்கு அப்புறம் அப்படியே வழி வந்துடும். நாங்கள் ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு காட்டிட்டு கைதறி சாரி கோப்பாய் சந்தி என்ன மாட்டிறச்சி கடையும் இருக்குது. மற்ற இந்த காகல் சின்ன போட் ஓவர் 4 சைடும் போட்டிருக்கோம் பாருங்க. இதில் 150 மீட்டர் போட்டிருக்குது. அப்படி போனோன்னதுக்கு அங்கட வழி தான். நாங்கள் அந்த மரம் வரைக்கும் போயிட்டு வரோம். என்ன கூட எமன்கள் நடமாடும். அங்கே ஒரு எமன் வேறு தூரத்தில் டிப்பர் அதையும் மண்ணுகள் கல்லுகள் எல்லாம் இதால் கொண்டு வருங்க. மற்ற யாழ்ப்பாண பாதையும் பாவிப்பாங்க. இதானே அந்த தம்புல சந்தைக்கு மாறுறது. மற்ற இது ஆமீன்ற 15வது படைப்பிரிவு. அங்காளி பக்கம் அந்த படைப்பிரிவு தான் இருக்கணும். வேணும் இந்த தொழிலும் இல்லை பலஸ் அப்படி நாங்கள் இதை யூட்டர்ன் அடிப்போம். அங்கே ஒன்றுமே இல்லை. உங்களை இதுலேருந்து அப்படியே யூட்டர்ன் அடித்து மாவீர துயிலும் எல்லாத்தையும் காட்டிட்டு அப்படியே வீடியோ முடிச்சு கொள்வோம். அவன் போன அப்புறம் ஓகே இப்போ நான் திருப்பிட்டோம். இதில் ஒரு மெல்லிங் மிஷின் மாதிரி என்ன கல்லு தான் இந்த இந்த வெள்ளைக்கல் பெரிய மெல்லிங் மிஷின் உண்டு. பெரிய சத்தமாக இருக்குமே இதால்
பார்த்தீங்கன்னா குறிப்பாக மாவீரர் அந்த துயிலும் அதாவது பழைய துயிலும் இல்லத்துக்கு போக போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1991 ஆண்டு கால பகுதியில் வந்து காட்டியிருக்கணும். அதாவது அந்த நிறைய போராளிகள் வந்து புதைச்ச இடம். அதுக்கு பிறகு ஒரு 1995-96 ஆண்டு பார்த்தீங்கன்னா இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்கு போய் அதுக்கு பிறகு அந்த 2002 ஆண்டு சமாதானங்கள் நடக்க அந்த அரசாங்கத்துக்கு மிஞ்சாலையும் சமாதானம் நடக்க திருப்பி புனரமைப்பு செய்தவ திருப்பவும் அந்த போர் முடிய 2009 பார்த்தீங்கன்னா திருப்பவுமே அழிச்சிட்டாங்க ஃபுல்லாக. அதாவது இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் போய் இப்போதைக்கு ஆமி இருக்குன்னு உள்ள அந்த கேம்புலாம் இருக்குது. மக்கள் வெளியில் வச்சு கும்பிடுறாங்க. வெளியில் அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன இடம் ஒன்று இருக்குது. அதில் ஒரு வளவு மாதிரி அதில் ஒரு கல்லொண்டு வச்சுட்டு கும்பிடுவீங்க. எங்களுக்கு லக் தானே வார இது முழுக்க சிக்னல் விழுந்துடும். டைமிங் டிரைவரா இவனுக்கு பின்னுக்கு போகிறோம். இப்படி இதில் போனோம்னா நம்மள இதில் ஒரு பெரிய பில்டிங் யாழ் ஃபோன் ஷாப் மொபைல்ஸ் ஃபோன் கடையில் இருக்கும். இதில் இல்லை நாங்கள் ஒரு நெல்லிக்காய் வேண்டி சாப்பிட்டேன். இருவாளையா அது இது கோஆப்ரேட்டிவ் உண்டு பழசு. அப்படியே வந்தோம்டா கோயிலா இந்த கோயில் கட்டுப்படுதுடா அஞ்சால கோபுரம் கட்டுப்படுது. இதே அங்கே தெரிஞ்ச சூரத்தில் இந்த வாக்கவே இந்த இது தெரியும். இதோட கோபுரம் தெரியுமே நீ மணிக்கோபுரம் இதுஞ்சால. அப்படியே போனோம்டா இதுக்குள்ள நம்மளா ரசாயனவியல் வகுப்புகள் கெமிஸ்ட்ரி கிளாஸ். அதான் இந்த அப்படி இருக்க பில்டிங் புது பில்டிங்கள் கட்டப்படுது. டவர் இந்த எக்ஸ்மார்ட் இது வேற எங்கேயும் கண்டுறான் இந்த ரெஸ்டாரண்ட். ஓ எக்ஸ்மார்ட் பிரான்ச் இருக்கேன் நாங்கள் இங்கே மேனிப்பர் ரோட் கோப்பாய் இது அந்த இதுதான்டா சூப்பர் மார்க்கெட் அங்கே இருக்குடா. இது எக்ஸ்மார்ட் வேறு இடத்து இதுக்குள்ள வேணுங்க கூட்டுறவு கிராமிய வங்கி அக்ரிகல்ச்சர் க்ரோத் ரேட் அப்படி ஒரு சின்ன கடைகள் வரும். இதுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் வருது நேர கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இருந்தாலும் ஆயுர்வேதம் ஐயா சித்த ஆயுர்வேத மெடிக்கல் கிளினிக். இந்த அதில் பூக்கணுகள் வச்சுருக்குது. அசம்பிளி ஆஃப் கோட் கோப்பாய் நேராக போய் அதோட முடியும் அந்த ஹாஸ்பிட்டலோட. இந்த சுகாதார வைத்திய அதிகாரி பனிமனை. ஓகே உங்களுக்கு போயிடாது ரிட்டர்ன் அடி ஹாஸ்பிட்டல். கிட்டத்தட்ட இந்த ஹாஸ்பிட்டல் பார்க்க இந்த சங்கான ஹாஸ்பிட்டல் இந்த பில்டிங் மாதிரி என்ன இந்த பெரிய ஆஸ்பத்திரி மாதிரி இருக்காது அந்த இது. அப்படியே போய் இங்கே இடது பக்கம் திரும்புவோம். ஒரு கொஞ்சம் தூரத்துலேயே வந்துடும். ஆனால் நாங்கள் அந்த துயிலும் இல்லத்துக்குள்ளே காட்ட முடியாது. நாங்கள் அதில் போகிற பாதையில் அந்த அவங்க இது தெரியுமே லோகோ அது பார்க்கலாம். அது வழியாலே பார்க்கலாம். பட் இஞ்சால இனி இடங்கள் இனி வராது. இந்த சின்ன கடைகள் வீடுகள்லாம் இனி வர தொடங்கும். பெரிய மரம் என்ன பெரிய மரங்கள் பழைய வீடு 18ஆம் ஆண்டு வீடு. ஆனால் ஆக்கள் இல்லையா ரத்ன வில்லா. அப்படியே போனோம்னா ஸ்கூல் முடிஞ்சதுதானே 2 மணி ஆகுது. இதில் என்னையும் பாருங்க 2 பக்கம் வீடுகள்லாம் பெருசாண்டி நீ கடையில் எதுவுமே வராது. சந்தி மட்டும்தான் அதுக்கு பாச்சார் கோப்பாயில் வந்தது. ஸ்டார்ஸ் லிங்கோ இது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஐயோ அம்மன் இதால் அடிக்கடி எவன் வந்து போகுது. அதுதான் மேனிப்பு அக்கௌண்ட் ஆயில் உரும்புற எல்லாம் இதெல்லாம் போவாங்க. கிராஃப்டரி நான் ஒரு அது வீடியோ எடுத்துருந்தேன். அந்த இதுக்கு ஒழுங்கேக்கலால் போக ஃபேக்ட்ரி இருக்குது அஞ்சால வேணுமென்னா அந்த கைவினை பொருட்கள் வந்து இதில் வாங்கி கொள்ளலாம். எது அப்படி இஞ்சால சின்ன கடைகள் வரும். துயிலாம் இன்னும் கொஞ்சம் போகணுமே நான் உள்ளுக்கு அந்த தொங்கல் அந்த அந்த வலிக்காங்கால இது வருதோ வலிக்கு முன்னுக்கு வருதாகும். அந்த நோங்களை போகிற இடங்களை இதில் காட்டி கொள்றேன். என்ன பார்த்துக்கொள்ளேன். வேறு முந்தி இருந்தாக்களுக்கு பார்க்கவே ஒரு பழைய நினைவுகள் வரக்கூடிய மாதிரி இருக்கும் உங்கள் இடங்கள். எனக்கு வெளிநாட்டுக்காரர்களுக்கு இந்த வேலை இப்படியான வேறு ஊர்களை ஏதாவது சுற்றி காட்டணும்னாலும் நீங்கள் கொமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா மறக்க வேணாங்க. அதையும் வந்து எடுத்து சுற்றி காட்டுறோம். பட் இதில் ஒரு ஹார்ட்வேர் ஒன்று இருக்கு பாருங்க. என்ன வெயில் இதில் ஒரு போட் வருது. இது
திருவண்ணாமலைக்கு போகலாம். ஓ இதில் என்ன போட்டுருக்குந்தா மானிப்பா 8 புத்தூர் கீழே இதோட வந்துச்சு. மற்றது அந்த பரத்துறைக்கும் போகலாம் இல்லை அப்படியே வந்தோம் விடப்பக்கமா இதுக்கெல்லாம் அந்த தொழிலும் இல்லை வருதுன்னு. ஓ நிறைய கடை இல்லைண்ணா கோப்பாய்க்கு அதுவும் ஒன்று சாப்பாடும் ஜூஸ் கடையில் இதில் நாங்கள் ஒரு குடித்தேன் நானும் ஃப்ரெண்ட் ஒருத்தனும் இந்த முன்னுக்கே எப்படி கிப்பினோம் இந்த இதில் யாரு ஃப்ரெண்டோ பியாஸ்கரோட வந்தனாடா வேற சொல்லிவிட்டா சொல்லிட்டு மற்ற இதுக்கு எங்கே கூழ் ஃபேமஸா ஒரு நாள் வந்து நாங்கள் அதை கூட்டு நாங்கள் வந்தோம் சரி வந்தேன் நோங்க குடிச்சேன் அவன் தான் அறிய மாட்டேது வாடா கூழ் குடிப்பான் என்ன வாழை காய் வாழை இதில் ஏதோ ஒன்று வருது இன்ஜினியரிங் மேனோ இன்ஜினியரிங் கன்சல்டன்சி சர்வீஸ். நான் வந்து இது எடுக்க கோவா விதைச்சு கொண்டு வந்தேன் ஞாபகம் இருக்கேன். ஓ இதான் இது விடாத பக்கத்தில் எங்கேயோ அதுக்கு எல்லாம் வாழை தோட்டங்கள் கோப்பாயில் அநேகம் பெரிய பெரிய வாழை தோட்டங்கள் வரும். அந்த இன்ஜினியரிங் ஃபுல்லாக வயல்வெளிகள்லாம் எதுவுமே இருக்காது வாகனங்கள் மட்டும் வந்து போகும். உங்கள் தொங்கல் என்ன அங்கே நிறைய வாழைத்தோட்டங்கள் வேறு ஊறிப்பட்டது 2 சைடும் வாழைத்தோட்டங்கள் நான் நினைக்கிறேன். ஓ அங்கே இது என்ன அப்படியே உள்ளுக்க நேராக போக இருக்குது இதான் இருக்குது கோப்பாய் கல்வியற் கல்லூரி. இங்கே யாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரி இஃப்னா இன்டர்நேஷனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் அதில் தொங்கலில் வரும் உள்ளுக்கு அதில் நாங்கள் போயிடல அது யாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரி. அப்படி இதுக்கெல்லாம் அந்த கிட்ட வந்துட்டு நினைக்கிறேன் உலகைகளை அப்படியே இல்லாது உலகையில் நின்று வேணுமெண்டா ஆமிக்காரன் இல்லாட்டி காட்டுவோம் இல்லாட்டி நம்மள அதில் போய்க்கு தான் காட்டுவோம். இதுக்கு தான் எங்கேயும் அந்த டெம்பரரி அங்கே என்ன தாண்டி போகிறது இதுக்கு எல்லாம் அரைக்கோட்டை செய்து போகிற இதுக்கு வந்துச்சு இதில் வெங்காயம். ஓகே நாங்கள் கிட்டே வந்துட்டோம். ஆட்டோ பின்னே தெரியுது அந்த அது வந்து இராணுவத்தின் சின்னம் தான். எத்தனையா டிவிஷன் இது 51வது படை ஏன்னா இதுக்குள்ளே தான் இந்த மாவீர தொழிலும் எல்லாம் இருந்தால் 2019 இராணுவம் கைப்பற்றிட்டுது. அதுக்கப்புறம் எல்லாம் அழித்து இப்போ அவன் படைப்பிரிவு கொண்டு உள்ளுக்கு இருக்குது. இதுக்குள்ளேண்ணா அந்த கல் இருக்குல்ல அந்த வடக்கு இதுதான் வந்து அந்த கல் அந்த இதில் தான் வணங்குறவன் அந்த டைமில் அங்கே செய்யலாண்டபடியே அதுக்கு முன்னுக்கு ஒரு காணிக்கையாக கல் ஒன்று வச்சு கொடிகள் அந்த இதுகள் நட்டு அலங்கரித்து செய்வினோம். அப்படியே நேராக போக கோண்டாவில் இல்லை எவ்வளோ ஆமாம் இதுக்கு தான் அநேகம் அந்த உரும்புற இதுகள்லாம் வாழையல் வர்றதுன்னு வாழை குளையல் நிறைய மரணவன சந்தைக்கு வரும். நான் நினைக்கிறது வெளிமாவட்டத்துக்கும் போகும் போல இங்கே அங்கேருந்து தமிழில் இருந்து வர மாதிரி இங்கேருந்து போகும். வண்டி ஏன்னா வண்டி பூத்துருக்குன்னு காய்க்கல சில கடை காய்ச்சிருக்குது. வாழையை பாருங்க இவ்வளோ வாழை நல்ல குளிர்மையாக இருக்கும் உள்ளுக்க போனால். செம்பாட்டு மண்ணு தானே வாழை டக்குன்னு வேறு செம்பாட்டு மண்ணுக்கு. இதால் பூசணிக்கும் பெருசாக வந்தா பப்பா தோட்டம் இது பழங்கள் ஓ ஆனால் அந்த மண்ணுக்கு வேறு இது என்ன செம்பாட்டு மண் செம்பாட்டு மண்ணே வந்த எல்லாம் வருமா நான் பல மரங்கள் நல்லா வரும். அதுக்கு குளிர்மையும் இல்லை வாழையெல்லாம் டக்குன்னு வந்து. ஆனால் செம்பாட்டு மண் இருந்தால் சரி வீடு நாசம் வீட்டு முத்தாம்பழி இருந்தோம் காலையெல்லாம் அந்த ஒரு எப்போவுமே அந்த செம்பாட்டு மண் இருக்கிற வீட்டுக்காரருக்கு சிவப்பா தான் இருக்குங்க. உங்களோட செம்பாட்டு மண் பறிச்சனியோ அந்த நிகத்துக்கு அந்த சிவப்பு இருந்தோண்டே இருக்கும் கட்டாயம் மற்ற டஸ்ட்டாக இருக்கும் சிவப்பு டஸ்ட் ஒன்று இருக்கும். இப்போ நாங்கள் ஃபுல்லாக காட்டியிருப்போம் நினைக்கிறோம் ஃபுல்லாகவே ஒரு மெயினான இடங்கள் எல்லாத்தையும் காட்டியிருப்போம். மாதிரி இதே மாதிரி வேறு ஊரில் யாராவது காட்டணும் பண்ணாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஹெல்மெட்டில் ஒரு விஷயம் இருக்குது யோசிக்கிறீங்கள அது அதில் ஃபோனை கொழுவி வீடியோ எடுக்கிறாங்க அந்த மோட்டர் பைக் டிரைவ் ரிவ்யூ எடுக்க அந்த இருக்கிறாங்க அதுக்காண்டி தான் கொழுவி இருக்குது. நீங்கள் கண்ணாடி மாற்றணும் ஒரு ஹெல்மெட்டுக்கு. மற்ற இதே மாதிரி இடங்களை பார்க்க போகிறீங்களா கமெண்ட்ஸில் பண்ணிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் காட்டும். வெளி மாவட்டங்களில் யாராவது ஊர்கள் சிலர் கமெண்ட் பண்ணுவீங்க சில வீடியோக்களில்
முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அங்காளி பக்கம் போய்க்கு வந்து எடுத்துக்கொள்வோம். நான் ஜாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் உடனே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கேன். ஏன்னா அதுவும் கஷ்டம் தான் சொல்லுங்க. அதுவும் கஷ்டம் தான். டைமுகள் கிடைக்கணும். எல்லோரும் இப்போ பிஸி ஆகிட்டாங்க. ஒருத்தர் அங்கே, ஒருத்தர் இங்கே, ஒருத்தர் அங்கே, ஒவ்வொரு இடத்தையும் திக்கி அணைக்கிறாங்க. ஒருத்தர் அங்கங்கே உலகிட்டு அப்படி இது டைமில் டைம் வந்து எடுத்து காட்டும். மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன எவ்வளோ வெயிலுக்கு கஷ்டப்பட்டு எடுத்துருக்கிற வீடியோ அதுக்காண்டி சப்ஸ்கிரைப் பண்ணணும். இப்படி கோண்டாலே தான் போகுதுடா. திருப்பி டவுனுக்கு போகணும். உண்ட போய் பைக் எங்கே விட்டது? நல்லூரில் நீங்கள் இவட்ட மோட்டர் சைக்கிள். ஓ அப்படியே இந்த வீடியோ முடிச்சு சொல்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜெஃப்னா. Another morning is the afternoon.